இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்டில் போட்டுருப்பாருங்க, கர்ப்ப பிரதாம்பிகா சமேத கர்ப்பபுரீஸ்வர சுவாமி திருக்கோவில். ஊர் பேர் கருப்பூர். பேர்லேயே கர்ப்பபுரி, கர்ப்ப பிரதாம்பிகான்லாம் இருக்குது. அதனால் வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்தலமாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு தான் நினச்சி நான் உள்ளே வந்தேன். விச் இட் இஸ். இப்போ வந்து ஆனால் இதில் சில தகவல்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு முதல்ல பார்ப்போம். இந்த கோயில் வந்து நம்ம கும்பகோணத்துலேருந்து ஆடுதுறை வழியாக மங்கநல்லூர் போகிற ரோட்டில் வந்தாலோ, அதில் வந்தால் நம்ம வந்து பேராவூர்னு தெற்க வரணும். பேராவூர் பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த கருப்பூர். இல்லை நம்ம திருநாகேஸ்வரம் வழியாக காரைக்கால் போகிறோம் அப்படின்னாக்கா அந்த ரோட்டில் காஞ்சிவாய்னு இருக்குது. இந்த காஞ்சிவாய்க்கு லெஃப்ட்டில் வரணும் அந்த ரோட்லேருந்து. அந்த காஞ்சிவாய் வந்து காஞ்சிவாய்க்கு அப்புறம் ஆத்தங்கரையை தாண்டி பிரிட்ஜ் இருக்குது, அதில் தாண்டி வந்தீங்கன்னா இருக்கிறது தான் அந்த கருப்பூர். இது வந்து தேவார வைப்பு தலமாக இருக்கலாம் அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிச்சது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சுந்தரர் தேவாரத்தில் பாடியிருக்காரு. அதுக்கான ஒரு கல்வெட்டு இருக்குது இந்த கோயிலில். இந்த கோயிலில் வந்து இந்த சுவாமிக்கு பேர் அகஸ்தீஸ்வரர்னு முன்னாடி இருந்திருக்கு. ஸோ அந்த அகஸ்தீஸ்வரர்னு இருந்ததுக்கு அப்புறமா இதை கர்ப்பபுரீஸ்வரர் அப்படின்ட்டு பின்னாடி இந்த கோயிலை மாற்றி பண்ணும்போது அவங்க மாற்றி பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஊர் வந்து கருப்பூர்னு இருக்க வழி அதோட வடமொழி பேர் வந்து கர்ப்பபுரி. அந்த கர்ப்பபுரிங்கிறது தான் வந்து கருப்பூர்னு ஆயிருக்கு. ஸோ அதனால் இந்த பேர் மாற்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது தான் அம்பாள் சன்னதி. நான் சரி சார், இப்போ வந்து ஐயா தான் நமக்கு திறந்து காமிச்சார். அவர் வந்து தல புராணம் வந்து நமக்கு டீட்டெயிலாக காட்டுறாங்கிறாரு. ஸோ இந்த சன்னதியெல்லாம் புதுசு. முன்னாடி ரொம்ப சிதிலமாக இருந்த இந்த கோயிலை வந்து எடுத்து இவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அம்பாளுக்கு பேர் கர்ப்ப பிரதாம்பிகான்னு வச்சுருக்காங்க. சுவாமி மட்டும் ரொம்ப பழைய லிங்கம் அது. ஓகே. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருக்குது. பிள்ளையார், முருகர் இது எல்லாமே இருக்குது. இந்த பிள்ளையார்லேயும் பார்த்தீங்கன்னா 2 பிள்ளையார் இருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு பிள்ளையார் இருப்பார், ரைட்டில் ஒரு பிள்ளையார் இருப்பார். பழைய பிள்ளையாரையும் சேர்த்து வச்சு அதான் அந்த பழைய பிள்ளையார் தான் லெஃப்ட்டில் இருக்கார். சரிங்களா? அந்த பிள்ளையார் மற்றும் சுவாமி 2 தான் வந்து உங்களுக்கு பழசு ஒழிய மீதமுள்ள சந்நிதிகள் மீதமுள்ளதெல்லாம் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வந்த புதிய சிலைகள். ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல். ஸோ இங்கே தான் இருக்கார் நம்ம பிள்ளையார். ஓகே. அதுக்கப்புறமா இதுதான் வந்து சுவாமி சந்நிதி. உங்களுக்கு நேரம் தெரிகிறவர் தான் வந்து கர்ப்பபுரீஸ்வரர் எழுதியிருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த கல்வெட்டு வந்து இங்கே இருக்குது லெஃப்டில். இது வந்து சுந்தரரோட தேவார பதிகத்தில் நன்னீலத்து பாட்டை பாடும்போது அதோட சேர்த்து அவர் இங்கே சொல்லியிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே திருச்சிற்றம்பலம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா கச்சியன் இன் கருப்பூர் விருப்பன் அப்படின்ட்டுருக்கு. அந்த கருப்பூருங்கிறது இந்த ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா இந்த கோயில் வந்து தேவார வைப்புத்தலம். தட் மீன்ஸ் ஒரு 1400 வருடங்கள் பழமையான ஒரு கோயிலாக தான் இருந்திருக்கணும். அப்போ வந்து மீதமுள்ள சுற்றுக்கோவில்கள்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது. பட் இந்த குளம் இருந்திருக்கு. இங்கே இருக்குது குளம். இந்த பக்கம் நம்ம பார்க்குற பக்கம் லைக் சார் மீதி சன்னதிகள்லாம் கொஞ்சம் புதுசு. சண்டிகேஸ்வரர் சன்னதியெலாம் இருக்குது. ஸோ சுவாமி மட்டும் பழையவர். அதனால் ஐயா வந்து தலபுராணம் ஏதோ எடுத்துகிட்டு வரான்ற வந்தோன்னா நம்ம மீதமுள்ளதை கண்டினியூ பண்ணுவோம்.